2024 ஆங்கில புத்தாண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். புத்தாண்டு பாதுகாப்புக்காக மாவட்டம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்த அவர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2023ஆம் ஆண்டில் கடந்த 12 மாதங்களில் மட்டும் கொலை, கொள்ளை, கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் 44 நபர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும், கஞ்சா வழக்கில் 116 நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 695 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1,58,079 கள்ளச்சாராயம், 17,373 வெளிமாநில மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 2,899 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 15 கார், 13 ஆட்டோ, 292 இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட் மற்றும் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என 589 நபர்களும், மணல் கடத்தல், விபச்சார வழக்கில் 29 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 13 டிராக்டர்கள், 3 ஜேசிபி இயந்திரங்கள், தலா 1 டிப்பர், மினி வேன், 4 2 சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோன்று விதியை மீறி வாகனங்கள் இயக்கியது தொடர்பாக 67,283 வழக்குகள் பதியப்பட்டு இதன் மூலம் 63,65,600 ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதுவரை 125 கேசஸ் ரிப்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ பெட்ரோல் டெத்ஸில் இந்த ஆக்சிடென்ட்ஸில் டோட்டல் 2022 134 பேர் இறந்துட்டாங்க. இந்த வருஷம் 130 பேர் இறந்துட்டாங்க. ஸோ ஃபெட்டல் ஆக்சிடென்ட்ஸில் 4% கம்மி ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் ஃபெட்டல் ஆக்சிடென்ட்ஸில் டோட்டல் 11% கம்மி ஆயிடுச்சு. 11% ரிடக்ஷன் இன் நான் ஃபெட்டல் ஆக்சிடென்ட்ஸ். 2022 டோட்டல் 461 கேசஸ் ரிப்போர்ட் ஆயிடுச்சு. 461 இந்த வருடம் 400 கேசஸ். ஸோ 61 கம்மி ஆயிடுச்சு. கொஞ்சம்